ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதன்கிழமை நாகப்பட்டினத்தில் நல்ல மழைங்க நைட்டு. அந்த மழையில நைட்டோட நைட்டா மீனோட என்னோட கேப்டன் வீட்டுக்குள்ள வந்தாங்க. என்னங்க இந்த நைட்ல போய் மீன் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டா, உனக்கு என்ன தெரியும், கொட்டுற மழையில சுட சுட மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாரு, அதோட டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு கொண்டு வந்த மீனை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு, மாங்காய் இல்லாம எப்படிங்க மாங்காவே எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மீன் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கறது இந்த தேங்காய் கூட சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறது தான். அதையும் தனியா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான புளி கரைசல்ல வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்ச அந்த தேங்காய் சின்ன வெங்காயம் விழுது அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு அடுப்பை ஆன் பண்ணிட்டு அதுல கறிவடகம் சேர்த்து மீன் குழம்பு தாளிச்சு எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பா குழம்பு கொதிச்ச பிறகுதான் பச்சை மிளகாய் போடணும். அதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிச்ச பிறகு மாங்காய், மீன் இதெல்லாம் சேர்த்து மீன் குழம்பு தனியா ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. இதுக்கடையில மீன் பொரிக்கிறதுக்காக மீன்ல முதுகுல நல்லா கோடை போட்டுக்கிட்டு அதுல மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம வீட்லயே அரைக்கிற எப்பவுமே அந்த மீன் பொரிக்கிற மசாலாவையும் சேர்த்து மீனையும் நல்லா பொரிக்க ஆரம்பிச்சுட்டேன். மீன் பொரிக்கும் போது கொஞ்சமா அதுல கருவேப்பிலையை சேர்த்து நம்ம பொரிக்கும் போது அதோட டேஸ்டும் நல்லா இருக்கும், அதோட வாசமும் நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப மீனும் ரெடி ஆயிட்டு நம்மளோட மீன் குழம்பும் சூப்பரா தயாராயிடுச்சு. பார்க்கவே தேன் மாதிரி இருக்குல்ல. அதுக்கப்புறம் இந்த மழைக்கு ரசம் இல்லைன்னா எப்படிங்க, அதனால சூப்பரா ஒரு மிளகு ரசமும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா சாதம், ரசம், மீன் குழம்பு எல்லாமே தயாராயிடுச்சு. அதுக்கப்புறம் தட்டுல சுட சுட சாதத்தை போட்டு நம்ம வச்ச மீன் குழம்பு பொரிச்ச மீனோட வச்சு சாப்பிடும் போது சொர்க்கங்க. இதே மாதிரி கொற்ற மழையில உங்களுக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிட பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பாய்.